ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரனின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 10 நவம்பர் 2025 திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள். திதி சஷ்டி இரவு 8:27 மணி வரை, பிறகு சப்தமி. நட்சத்திரம் புனர்பூசம் மாலை 6:48 மணி வரை, பிறகு பூசம். யோகம் சாத்தியம் மதியம் 12:04 மணி வரை, பிறகு சுபம். கரணம் கரசை மதியம் 12:56 மணி வரை, பிறகு வனசை இரவு 12:08 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 5:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் தொடங்கும் வேலைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. நேற்று இருந்த சில தயக்கம், குழப்பம் போன்றவை இன்று தெளிவாக மாறும். உங்கள் முடிவுதல் துல்லியமாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் யோசனைகள் ஏற்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. இன்று உங்களுடைய ஆக்கப்பூர்வத்தன்மை மற்றவர்களை கவரப்போகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த ஒரு விஷயம், அது ஒரு வேலை மாற்றமோ தொழில் துவக்கமோ வெளிநாட்டு தொடர்போ, இன்று மீண்டும் முன்னேற்றம் காணும். உங்களை நம்பி ஒருவர் உதவி கேட்கலாம். அதற்கு நீங்கள் சரியான தீர்வு கூறுவீர்கள். பண விஷயங்களில் வரவு சிறிது அதிகரிக்கும். நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை வீணாகாது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். வணிகம் வளர்ச்சியடையும் அறிகுறிகள் தென்படும். குடும்பத்தில் அமைதி உருவாகும். ஒருவரின் தவறான புரிதல் நீங்கும். உறவினர்களின் நட்பும் நம்பிக்கையும் வலுப்படும். காதல் வாழ்க்கையில் சின்ன புரிதல் குறைபாடு இருந்தாலும் பிற்பகலுக்குள் தீர்ந்துவிடும். பேசிக்கொண்டு முடிக்கும்போது மனம் லைட்டாகிவிடும். மாணவர்களுக்கு கவனம் அதிகரிக்கும். கற்றல் வேகம் அதிகம். போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் நாள். உடல் நலத்தில் லேசான சோர்வு மட்டுமே இருக்கும். தண்ணீர் குடிப்பதை அதிகப்படுத்துங்கள். உறங்கும் நேரத்தை தள்ளிப் போடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் பொறுமை, உங்கள் அமைதியான பேச்சு இரண்டும் பெரிய பலன் தரப்போகிறது. யாருடனும் சண்டை இல்லாமலேயே நீங்கள் உங்கள் முடிவை நிலைநாட்டலாம். உங்களிடமிருந்து மற்றவர்கள் ஆலோசனையும் ஆதரவையும் கேட்க வாய்ப்பு உண்டு. வேலை தொடர்பான தாமதப்பட்ட விஷயங்கள் இன்று நகரத் தொடங்கும். மேலதிகாரிகள் உங்கள் பொறுப்புணர்வை பாராட்டலாம். வெளிநாட்டு தொடர்பு, டெண்டர், கான்ஃபரன்ஸ் போன்ற விஷயங்களில் நீங்கள் முன்னேறுவீர்கள். பண விஷயங்களில் சீரான நிலை இருக்கும். பழைய கடன்கள் குறையும். வீடு, நிலம், வாகனம் பற்றிய யோசனைகள் மீண்டும் எழும். குடும்ப சுமைகள் இருந்தாலும் மன அழுத்தம் இல்லை. வீட்டில் பேசப்படாத ஒரு விஷயம் இன்று நேராக பேசி தீர்க்கப்படும். குடும்ப பெரியவர்களிடமிருந்து சிறந்த ஆசிர்வாதம் கிடைக்கும். காதல் வாழ்க்கை இன்றைக்கு வசந்த காலம் போல இனிமையாக இருக்கும். புரிதல் அதிகரிக்கும். உறவில் இருந்த தூரம் குறையும். மாணவர்களுக்கு சிருஷ்டி சக்தி அதிகமாக இருக்கும். கற்றதை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் உயர்வடையும். ஆரோக்கியத்தில் பெரிதாக பிரச்சனை இல்லை. ஆனால் தூக்கமின்மை மட்டும் கவனிக்க வேண்டியது. இன்று இரவு டீடாக்ஸ் வகை உணவு நல்லது. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதைச் சொல்லினாலும் அது தாக்கத்துடன் இருக்கும். உங்கள் பேச்சுத் திறன், நகைச்சுவை உணர்வு இரண்டும் கூட இன்று பலரின் கவனத்தை உங்கள் பக்கம் இழுக்கும். சந்திப்பு, பிரசன்டேஷன், வாக்குவாதம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெற்றியே பெறும்.
வேலை பகுதியில் நீங்கள் காட்டும் செயல்திறன் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். இன்று உங்கள் யோசனைகள் முக்கிய இடம் பெறலாம். ஒருவரின் ஒத்துழைப்பு உங்கள் முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக மாறும். பண விஷயங்களில் கையிருப்பு அதிகரிக்கும். புதிய வருவாய் வழி திறக்கும். வணிகத்தில் இருந்த நஷ்டம் மெதுவாக குறையும். கிரெடிட் லோன் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். குடும்பத்தில் நல்ல சூழல். இன்று ஒரு அன்பான நபர் உங்களை பார்த்து மகிழப்படுவார்கள். வீட்டில் சின்ன நிகழ்வு பற்றிய ஆலோசனை வரும். காதல் உறவு இன்றைக்கு கொஞ்சம் இனிமையாக மாறும். கடந்த சில நாட்களாக இருந்த தயக்கம் நீங்கும். யாரோ ஒருவர் உங்களை கவரப் போகிறார்கள். மாணவர்களுக்கு இன்று உழைப்பும் கவனமும் புத்திசாலித்தனமும் ஒரே நேரத்தில் வரும். மறுபரீட்சை அல்லது விளக்கத் தேர்வில் வெற்றி வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தில் சின்ன அளவு களைப்பு வரும். ஆனால் அளவான உணவு, தண்ணீர் அவசியம். வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பயண நோக்கங்கள் அல்லது வெளிப்புற சந்திப்புகள் உண்டாகலாம். எதையும் நிதானமாக செய்யும் மனநிலை இன்று உங்களிடம் இருக்கும். கடந்த சில நாட்களாக மனதை பிசைந்த ஒரு விஷயம் இன்று தெளிவடையும். வேலைப்பகுதியில் சிறிய தடைகள் இருந்தாலும் பிற்பகல் நிலைமை மாறும். உங்களை பழைய நிலையை விட புதிய பொறுப்புக்கு பரிந்துரை செய்யலாம். நீங்கள் சொல்லாமல் செய்துவிடும் வேலைகளை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள். பண விஷயங்களில் நிதானம் தேவை. வரவு வரும், ஆனால் சில செலவுகளும் வரலாம். வீடு, நிலம், வாகனம் பற்றிய யோசனைகள் மீண்டும் எழும். குடும்ப சுமைகள் இருந்தாலும் மன அழுத்தம் இல்லை. வீட்டில் பேசப்படாத ஒரு விஷயம் இன்று நேராக பேசி தீர்க்கப்படும். குடும்ப பெரியவர்களிடமிருந்து சிறந்த ஆசிர்வாதம் கிடைக்கும். காதல் வாழ்க்கை இன்றைக்கு வசந்தகாலம் போல இனிமையாக இருக்கும். புரிதல் அதிகரிக்கும். உறவிலிருந்த தூரம் குறையும். மாணவர்களுக்கு சிருஷ்டி சக்தி அதிகமாக இருக்கும். கற்றதை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் உயர்வடையும். ஆரோக்கியத்தில் சின்ன குளிர், தேம்பல் வரக்கூடும். சூடான நீர் பிளஸ் மஞ்சள் கூட கலக்கலாம். வணங்க வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களின் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிக்கும் நாள். உங்களை நம்பாமல் இருந்தவர்களே உங்களை இன்று பின்தொடர விரும்புவார்கள். உங்கள் முடிவுகள் சரியா இருந்துச்சு என்று பின்னால் வந்து ஒத்துக்கொள்ளும் நாள் இது. வேலை பகுதியில் யாரும் எதிர்ப்பது போல தோன்றினாலும் கடைசியில் உங்கள் திட்டமே தேர்வு செய்யப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். பண விஷயங்களில் இன்றைக்கு சிறிய அதிர்ஷ்ட கலந்த நன்மை உண்டு. யாரோ ஒருவர் உதவி தருவார். வாங்க நினைத்த ஒரு பொருள் இன்று குறைந்த விலையில் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல். ஒருவரின் நல்ல செய்தி இன்று வீடு முழுக்க சந்தோஷத்தை கிளப்பும். காதல் வாழ்க்கை தூரம் குறையும். பேசிக்கொண்டே இருக்க விருப்பம் வரும். ஒருவரின் கண்ணில் நீங்கள் இன்றைக்கு அதிக அட்ராக்டிவாக தெரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு உழைப்பின் நேரடி பலன் கிடைக்கும் நாள். கணக்கு, லாஜிக், முடிவெடுக்கும் திறன் அதிகமாகும். ஆரோக்கியம் நல்லது, ஆனால் அதிக நேரம் பசி வைக்காதீர்கள். காலை உணவை தவிர்க்காதீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்று புத்திசாலித்தனமாக எடுத்த முடிவுகள் பெரிய பலன் தரும் நாள். நீங்கள் யாரையும் பற்றிக்க குறைவாக பேசுவீர்கள். ஆனால் உங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இவர்கள்தான் வருவார்கள். நீங்க தான் சரியா இருந்தீங்கன்னு யாரோ ஒருவர் என்று சொல்லும். வேலை பகுதியில் சிறிய மாற்றங்கள் வரலாம். புதிதாக சேரும் நபர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கலாம். பண விஷயங்களில் ஓரளவு முன்னேற்றம் உண்டு. ஆனால் விரைவாக லாபம் வேண்டாம். மெதுவாக பலன் வரும். குடும்ப உறவுகளில் சற்று இணக்கமின்மை இருக்கும். ஆனால் மாலைக்குள் சூழல் இலகுவாகும். வீட்டில் நீங்கள் அமைதியாக இருந்தால் சண்டை எதுவும் உருவாகாது. காதல் தொடர்பில் சின்ன சோதனை வரும். ஆனால் நீங்க விட்டுவிடாமல் தாங்கிக் கொண்டால் உறவு அதிகமாக வலுப்படும். மாணவர்களுக்கு இன்று கான்சென்ட்ரேஷன் அதிகம். கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட், ஆராய்ச்சி படிக்கும் நபர்களுக்கு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் சின்ன குளிர், தேம்பல் வரக்கூடும். பச்சை உணவை அதிகரிக்கலாம். வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி
தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் சாமர்த்தியம் உங்களுக்கு பாதுகாப்பு தரும். யாராவது உங்களை சோதிக்க முயன்றால் அதைவிட 2 படி மேலே நீங்கள் செல்வீர்கள். உங்கள் சிரிப்பு பேச்சும் நடக்குமெல்லாம் இன்று பலரையும் கவரும். வேலைப்பகுதியில் உங்களுடைய யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதிகாரத்திற்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள தூரம் குறையும். பண விஷயங்களில் இழந்தது கிடைப்பது போன்ற உணர்வு வரும். ஒரு கையெழுத்து இன்று பெரிய வழி திறக்கக்கூடும். குடும்பத்தில் உங்கள் வழி சொல்லும் திறன் இன்று மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பெண்கள் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சி உண்டு. காதல் தொடர்பில் சின்ன இனிய அதிர்ச்சி வரலாம். பழைய தொடர்பு மீண்டும் வலுப்படும். மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் நாள். சுய கட்டுப்பாடு மிகுந்திருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல நிலை. சிறிய ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்தால் இன்று கவனிப்பது நல்லது. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் மனநிலை நிதானமாக இருக்கும். நீங்க யாரையும் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் பல முடிவுகள் எடுப்பீர்கள். அதிலிருந்தே நல்ல பலன் வரும். வேலை பகுதியில் மற்றவர்கள் உங்களை எதிர்பாராத நேரத்தில் பாராட்டுவார்கள். நீங்கள் அமைதியாக செய்த வேலைகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பண விஷயங்களில் மெதுவான முன்னேற்றம். தங்கியிருந்த தொகை வர வாய்ப்பு. முதலீடுகளில் நிதானம் அவசியம். குடும்பத்தில் பேசப்படாத ஒரு விஷயம் இன்று பேசப்படும். அதில் உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் உண்டு. காதல் தொடர்பில் இன்று உணர்ச்சிகள் அதிகம். யாரோ ஒருவர் உங்கள் நடத்தை கவனித்து மனதில் வைத்துக் கொள்வார்கள். மாணவர்கள் தீவிர உழைப்பில் இருப்பார்கள். கவனம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆனால் தூக்க நேரம் குறையாதபடி பார்த்து கொள்ளுங்கள். வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் சற்று பொறுமையாக நாளை செலவிட வேண்டும். திடீர் கோபம், மனக்குழப்பம், உடல் சோர்வு போன்றவை வரலாம். வேலை பகுதியில் இன்று எதுவும் பிளான் போட்டது போல போகலன்னு தோணலாம். எந்த முக்கியமான ஒப்பந்தத்தையும் ஒத்திவைப்பது நல்லது. பண விஷயங்களில் முயற்சி ஒத்திவைப்பது நல்லது. இன்று நஷ்டம், தவறான கணக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் என் வார்த்தை ஏன் கேட்கல என்ற மனநிலை வரும். வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. காதல் விஷயங்களில் சின்ன தவறான புரிதல் வரலாம். பேசும்போது வாக்கியம் தேர்வு முக்கியம். மாணவர்களுக்கு கவனம் சற்றே குறையலாம். அசரடியாக பாடம் படிக்க வேண்டாம். நிதானமாக எழுதி படிக்கும்போது நல்ல பலன் வரும். உடல் நலத்தில் சோர்வு, தலையில் கனத்த தன்மை, பாதியிலே விடுவது போன்ற உணர்வு வரும். நீர் குடிப்பதும் சிறிது ஓய்வும் அவசியம். வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் நாள். உங்களின் மனநிலை தெளிவாகும். முக்கியமான விஷயங்களை முடிவு செய்வதற்கு நல்ல நாள். வேலைக்கான முன்னேற்றத்தில் இன்று நல்ல செய்தி வரும். உன்னால்தான் இந்த வேலை முடிஞ்சது என்று யாரோ பாராட்டப் போகிறார்கள். பண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். வாங்க நினைத்த பொருள் இன்றே கிடைக்கலாம். தொழிலில் கையிருப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. உறவுகள் வலுப்படும். உங்கள் பேச்சு மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும். காதல் வாழ்க்கையில் இன்று வலுப்படும் நாள். யாரோ ஒருவர் உங்களை மிஸ் பண்ணினேன்னு சொல்வார். மாணவர்களுக்கு அதிகம் கவனம். கணக்கு பாடம், அறிவியல், கணினி இவை சிறப்பாக அமையும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். மன அழுத்தம் குறைந்து உடல் லைட்டாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் வராகியம்மன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்.
அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மன அமைதியும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து இயங்கும் நாள். எங்க பேசணும், எங்க மௌனம் காப்பது நல்லது என்று துல்லியமாக புரிந்து கொள்வீர்கள். வேலை பகுதியில் உங்களுடைய கருத்து மதிப்பு பெறும். நீண்ட நாள் முயற்சி இன்று வளர்ச்சி காணலாம். பண விஷயங்களில் வரவு வழக்கம் போல வரும். ஆனால் எதையும் லட்டு மாதிரி செலவழிக்க கூடாதுங்கிற உணர்வு வரும். நலம் அதில்தானே. குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்கு இன்று தீர்வு கிடைக்கலாம். பெரியவர்கள் ஆலோசனை கிடைக்கலாம். காதல் தொடர்பு உள்ளவர்களுக்கு இன்று பாண்டிங் அதிகரிக்கும் நாள். யாரோ ஒருவர் உங்களை சரியாக புரிந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு அதிகம் கவனம். கணக்கு பாடம், அறிவியல், கணினி இவை சிறப்பாக அமையும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். மன அழுத்தம் குறைந்து உடல் லைட்டாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நம்பிக்கை சேர்க்கும் நாள். இதெல்லாம் முடியாதுன்னு நினைத்த விஷயமே ஆமாண்டா இது நடக்கலாம் என்று மாறும். காரணம், இன்றைய கிரக இடைநிலை உங்கள் மனதை தைரியப்படுத்தப் போகிறது. வேலை பகுதியில் உங்கள் வாக்கு நிறைவேறும். ஒரு பணியை நன்றாக செய்து முடித்ததற்காக பாராட்டு அல்லது அங்கீகாரம் கிடைக்கும். பண விஷயங்களில் இன்று சில பெரிய மாற்றங்கள் வரலாம். சேமிக்க தொடங்கும் உணர்வு உருவாகும். வியாபாரத்தில் லாபம் தென்படும். குடும்பத்தில் அமைதி. யாரோ ஒருவர் உங்களுக்கு நன்றி சொல்லும். பெற்றோர் பிரார்த்தனை இன்று உங்களை காப்பாற்றும். காதல் தொடர்பில் இன்று உணர்ச்சி புரிதல் அதிகம். மனதில் இருக்கும் விஷயத்தை ஓப்பனா பேச நல்ல நாள். மாணவர்களுக்கு அதிகம் கவனம். கணக்கு பாடம், அறிவியல், கணினி இவை சிறப்பாக அமையும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். நீர் குறைபாடு வராமல் கவனியுங்கள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.